விஜய் அரசியல் தொடங்குனதுல இருந்தே அவருடைய பாணி எல்லாமே விஜயகாந்த் வழியில இருக்குன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு மறுப்பு கூட தெரிவிக்கப்படுது. ஆனா அடிப்படையா 5 விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திட்டமிடல் ஸ்டைல் எல்லாமே விஜயகாந்த் வழியில இருக்குன்னு தான் பலரும் குறிப்பிடுறாங்க. முதல் விஷயம், அரசியல் சிக்னல். அதாவது வெகு விரைவில் அரசியலுக்கு வந்தாலும் வருவேன்ற இருவருமே மக்களுக்கு நல்லது செய்யறது மூலமா மறைமுகமா சுட்டி காட்டி வந்தாங்க. விஜய் எப்படி தன் ரசிகர் மன்றம் மூலமா மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் ஊக்கத்தொகை வழங்கினாரோ அதே மாதிரி விஜயகாந்த் தையல் மிஷின் சைக்கிள் இலவசமா வழங்கினார். ஏழைகளுக்கு திருமணம் கூட செஞ்சு வச்சார். இரண்டாவது விஷயம், உணர்வு சார்ந்த அரசியல். மக்களை அரசியல் படுத்தக்கூடிய அல்லது கிளர்ச்சியை உண்டு செய்யக்கூடிய வகையிலான பிரச்சனைகள்ல மற்ற நடிகர்கள் குரல் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம கொடுக்கணும்னு குரல் எழுப்புனது. ஈழம், காவேரி பிரச்சனைகள்ல விஜயகாந்த் குரல் கொடுத்தது போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, காவேரி, நீட் பிரச்சனைகள்ல விஜய் அரசியல் அறிவிப்புக்கு முன்னாடியே குரல் கொடுத்தாரு. மூன்றாவது விஷயம், பிளானிங். 2 பேருமே மெல்ல மெல்ல காய் நகர்த்தி தான் தீவிர அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜயகாந்தும் படங்கள்ல அரசியல் பேசி ரசிகர் மற்றும் நிர்வாகிகளை உள்ளாட்சி தேர்தலில் ஈடுபடுத்தி அதிரடியா அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலை சந்திச்சாரு. இதே பாணிய விஜயும் கடைபிடிச்சிட்டு வர்றது கடந்த 2 வருஷம் நகர்வுகள்லயே வெளிப்படையா தெரிஞ்சது. நான்காவது விஷயம், நேரடியான போட்டி அரசியல். விஜயகாந்த் கட்சி தொடங்கினப்போ நேரடியா பாமகவை எதிர்த்து தேர்தல் சந்திச்சாரு. அந்த நேரத்துல பாமக தேமுதிகவுக்கு பெரிய போட்டியா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ விஜய் திமுகவையும் பாஜகவையும் நேரடி எதிர்த்து அரசியல் செய்யறத அறிவிச்சிருக்காரு. கடைசி விஷயம், இருவருமே சந்திச்ச விமர்சனங்கள். சினிமாவில இருந்து வந்து அரசியல்ல ஜெயிக்க நீங்க என்ன எம்ஜிஆரான்னு 2 பேர் மேலையும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சினிமா பலமான ரசிகர் கட்டமைப்பை பலப்படுத்தினது மூலமா விஜயகாந்த் தேர்தல் முடிவுகள்ல கவனிக்க வச்சாரு. அததான் விஜயும் முயற்சி பண்றாரு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பொருந்தி போனாலும் விஜயகாந்த் அளவுக்கு விஜய் துணிச்சலானவர் இல்ல அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. அவர் பாணி இல்லாம விஜய் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்குறாருன்னு கருத்து இருக்கு.